டாரடெக் ஜோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்ப நம்ம பாக்குறது இயல் 2ல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி வினாக்கள். 10,000 வினாக்கள் குரூப் 2 தேர்வு நோக்குக்காக அப்படின்றதுல இருந்து 7ஆம் வகுப்புல இருந்து ஒவ்வொரு இயலையும் 100 வினாக்கள் நம்ம பாக்குறோம். அதன் வரிசையில இயல் 2, 7ஆம் வகுப்புல இயல் 2. முதல் கேள்வி, ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய எதை பொறுத்து மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய காட்டினுடைய வளத்தை, ஒரு நாட்டினுடைய வளம் அப்படிங்கிறது அதுல எந்த அளவுக்கு காடுகள் இருக்கு, காடுகள் இல்லாத வளங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த காடுகள்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஆகட்டும், இந்த மாதிரியான ஒவ்வொன்றுல இருந்துமே அந்த நம்ம நாட்டினுடைய வளம் அப்படிங்கிறது மதிப்பிடப்படுது. அப்போ ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய காடை பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னா மதிப்பிடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ. அடுத்து, நூல்களில் பொருந்தாதது அமுதும் தேனும், தேன்மலை, சுவரும் சுண்ணாம்பும், துறைமுகம், இந்த மாதிரி எல்லா நூல்களும் யாருடையது அப்படின்னா சுரதாவினுடையது. இந்த இருண்ட வீடு அப்படிங்கிறது பாரதிதாசனுடைய நூல். ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே எந்தன் பார்வை குளிருமடி அப்படின்னு சொல்றாங்க. கிளியே கிளியேன்னு ஒண்ணு விழிச்சு சொல்றது கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என தொடங்கக்கூடிய அந்த பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுரதா. சுப்பரத்தின தாசன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமா தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மாத்திப்பாரு. அப்ப அதனுடைய சுருக்கம் தான் என்னது அப்படின்னா சுரதா. அடுத்து 4வது கேள்வி, ஈன்று பொருந்தாததை தேர்க. ஈன்று அப்படின்னா தந்து, கழித்திட, கழிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி, மகிழ்ந்திட, கொம்பு அப்படின்னா கிளை, நச்சரவம் அப்படின்றாங்க. நச்சரவம் அப்படின்னா மிகுந்த விஷமுள்ள, சரவம் அப்படின்னா விஷமுள்ள பாம்பு, நச்சரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. விடமுள்ள பாம்பு. நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு, சரவம் அப்படின்னாலே பாம்புன்னு அர்த்தம். அப்ப ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா பொருந்தாதது. மத்த 3ம் சரியா இருக்கு. அடுத்து, எதை போல காடு முழுவதும் மலர்கள் பூத்திருக்கும். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் சொல்லுவார். கார்த்திகைக்கு வச்சிருக்கக்கூடிய விளக்கு மாதிரி காடெல்லாமே பூத்திருக்கும், அந்த அளவுக்கு மலர்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியது அந்த காடு அப்படின்னு சொல்லி அந்த பாடலை சுரதா என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பாடியிருப்பாரு. அப்ப கார்த்திகை தீபம் என அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் டி. அடுத்து 6வது கேள்வி, பொறுத்துக. குயில் என்ன செய்யும் அப்படின்னா கூவும். குயில் கூவும். மயில் நடனமாடும். மயில் நடனமாடும், நடமாடும், நடனமாடும் அப்படின்னு சொல்லிட்டு. பன்றி அப்படின்னு சொல்லும் போது பன்றியோட வேலை என்ன அப்படின்னா கிழங்கு உண்றது. பன்றி எல்லாமே கிழங்கு உண்ணும். யானை என்ன செய்யுமா அதிமதுரம், அதிகமான சுவை இருக்கக்கூடிய பழங்களாக தேடி அதிமதுரம் உண்ணும். அப்ப 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ. அடுத்து, சுரதாவின் இயற்பெயர் என்னன்னு கேக்குறாங்க. சுரதாவினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன். அப்ப சுப்பரத்தினதாசன் எப்படி வந்துச்சு அப்படின்னா அவரோட இயற்பெயர் ராஜகோபாலன் தான். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்பரத்தினதாசன் அப்படின்னு சொல்லி இவர் மாத்திக்குவாரு. அதனுடைய சுருக்கம் தான் சுரதா. எப்படி பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயரும் என்னது அப்படின்னா சுப்புரத்தினம். கனக சுப்பிரமணியன் அப்படின்னு சொன்னா அது பாரதியார். அப்ப சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அது யாருக்குரியது, பாரதிதாசனுக்குரியது. அப்ப அவர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்குவாரு. அதே மாதிரிதான் சுரதாவும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சுரதான் மாத்திக்குவாரு. ஆக்சுவலி அவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். அவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை சுப்பரத்தினதாசன் அப்படின்னு சொல்லி மாத்திக்குவாரு. அதனுடைய சுருக்கம் தான் எது அப்படின்னா சுரதா. அடுத்து 8, சுரதா யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மாற்றிக்கிறாரு அப்படின்னா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக. அடுத்ததா, உவமை கவிஞர் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் சி. கேள்வி, காடு எனும் தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட சுரதாவினுடைய பாடல் அவருடைய எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. காடு அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடிய சுரதாவினுடைய பாடல் அவரினுடைய தேன்மலை அப்படிங்கிறதுல இருந்து இந்த காடு அப்படின்ற தலைப்புல அவருக்கு எடுக்கப்பட்ட இயற்கை எழில் அப்படிங்கிற ஒரு சட்டம், அதுல இருந்து காடு அப்படின்ற தலைப்புல எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அது எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேன்மலை. அடுத்ததா, பச்சை மயில் நடிக்கும் அப்படின்றாங்க. நடிக்கும் அப்படின்றது நடனம் ஆடுறத பத்தி சொல்லியிருக்காங்க. பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடலை சார்ந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடல் கிளிக்கண்ணி வகை. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், கிளியை பார்த்திட வேண்டும்படி கிளி என்றது கிளிக்கண்ணி வகை. அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து, பின் வருவனவற்றுள் காட்டை குறிக்காத சொல்லியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடவி, கால், மிளை, வானகம்னு கொடுத்திருக்காங்க. கானகம் அப்படின்னு வரணும். கானகம். அடுத்து, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி
எப்படி சொல்லுவாங்க, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி, அதாவது வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படின்னு சொல்றாரு. யார் அப்படின்னா பாரதியார். ஆப்ஷன் இது வந்து பாரதியாரினுடைய ஒரு பாடல். சரியான விடையே தெரியுங்க. வாழை கன்றை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஈன்றதுன்னு சொல்லுவாங்க. வாழை கன்றை ஈன்றது. அடுத்து காடெல்லாம் அப்படின்ற சொல்ல பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம். ஆப்ஷன் பி. கிழங்கெடுக்கும் அப்படின்ற சொல்லை சேர்த்து எழுதும் போது கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப உயிர் வரின் உக்குரல் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி கேயா மாறி இருக்கும். ஆப்ஷன் பி. நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடமாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரம். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடம் தான் என்னது அப்படின்னா மரங்கள். அடுத்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற கவிதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன். ஆப்ஷன் சி. இவருடைய இதழ் வந்து கொல்லிப்பாவை. அடுத்து பொருள் கூறுக. துஷ்டி கேட்டல் அப்படிங்கிறது என்னன்னா துக்கம் விசாரித்தல். ஆப்ஷன் டி. அடுத்து ராஜமார்த்தாண்டன் நடத்திய இதழ் எது அப்படின்னா கொல்லிப்பாவை. கொல்லிப்பாவை. காமன்வீல், நியூ இந்தியா இதெல்லாம் வந்து அன்னி பெசன்டினுடையது. அடுத்து ராஜமார்த்தாண்டனினுடைய எந்த நூல் தமிழ் வளர்ச்சி துறை பரிசு பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். இவருடைய சிறந்த கவிதைகள்லாம் தொகுத்தி இவர் என்ன பண்ணுவாருன்னா கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற தலைப்புல வச்சிருப்பாரு. அதே மாதிரி இவருடைய ராஜமார்த்தாண்டனினுடைய ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படின்ற நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறை பரிசை வந்து இவர் வாங்கியிருப்பாரு. ராஜமார்த்தாண்டன் எந்த தலைப்பில் கீழ் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொங்குதேர் வாழ்க்கை. ஆப்ஷன் ஏ. கொல்லிப்பாவைங்கிறத அவர் நடத்திய இதழ். இந்த ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படின்ற நூலுக்கு தமிழ் வளர்ச்சி துறை பரிசு வந்து கிடைச்சிருக்கும். இதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த பாடம் தான் என்னது அப்படின்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அடுத்து குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது அப்படின்ற கவிதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கலாபிரியா. ஒரு சிலபஸ் ஆத்தர் கிடையாது. அடுத்து இரவில் மெல்லிய நிலா ஒளியில் நாவல் பழ மரங்களை நோக்கி படையெடுத்து வருபவை எவைன்னு சொல்றார் ராஜமார்த்தாண்டன் அப்படின்னா வௌவால் வந்து படையெடுத்து வருதான் நாவல் பழ மரங்களை நோக்கி. இந்த நாவல் பழங்களை எப்படி ஓமை சொல்லிப்பாருன்னா கோழி குண்டுகள்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து நாவல் பழத்திற்கு ஓமையாக ராஜமார்த்தாண்டன் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா கோழி குண்டுகள். கோழி குண்டுகள் மாதிரி இருக்குமா. அடுத்து சுட்ட பழங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த சுட்ட பழங்கள் பொறுக்குவதற்காக நிறைய பேர் வருவாங்கன்றத சுட்ட பழங்கள் எதை சொல்றாரு அப்படின்னா மண் ஒட்டிய பழங்கள். சுட்ட பழங்கள்ன்றது மண் ஒட்டிய பழங்கள். இதுவும் அந்த அப்படியே நிற்கட்டும் அந்த மரத்துல இருக்கிறதா. அடுத்து பிரித்தெழுதுக. பெயர் அறியா அப்படின்றத பிரிச்செழுதும் போது கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்றதுல அது ராவா மாறி இருக்கும். அடுத்து பிரித்தெழுதுக. மனம் இல்லை. பிரிச்செழுதணும்னா மனம் கூட்டல் இல்லை. அப்ப ஆப்ஷன் டி. நேற்றிரவு சேர்த்தெழுதும் போது கிடைப்பது உயிர் வரின் உக்குரல் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி நேற்றிரவு அப்படின்னு மாறி இருக்கும். அடுத்து மனிதனின் முதல் இருப்பிடம் எது அப்படின்னு கேக்குறாங்க. காடு. மனிதனுடைய முதல் இருப்பிடம் எது அப்படின்னா காடு. ஆதி மனிதன் வாழ்ந்ததுமே காடுதான். அடுத்து பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களினுடைய வாழ்விடமாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காடுகள். காடுகள் தான் பறவைகள், விலங்குகள், தாவரங்கள். சரணாலயங்கள்னா அது அதுக்குன்னு தனித்தனியா இருக்கு. அப்ப இது எல்லாமே ஒன்னா வாழக்கூடிய இடம் எது அப்படின்னா அந்த பல்லுயிர் உறைவிடம் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா காடு. அடுத்து பின் வருவனவற்றுள் புலிகள் காப்பகம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முண்டந்துறை புலிகள் காப்பகம். சத்தியமங்கலம் காடுகள் தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரிய பரப்பளவுல இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து முண்டந்துறை புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது அது மட்டும்தான் புலிகள் காப்பகம். அதுக்கப்புறமா இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா விராலிமலை வந்து மயில்கள் சரணாலயம், வேடந்தாங்கல் வந்து பறவைகள் சரணாலயம். அடுத்து முன் இசைவு அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா முன் அனுமதி பெறுதல். ஆப்ஷன் சி. முன் அனுமதி பெறுதல். அடுத்து தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முண்டந்துறை புலிகள் காப்பகம். முதல்ல இருக்கக்கூடியது சத்தியமங்கலம் காடுகள். அடுத்து முண்டந்துறை புலிகள் காப்பகத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 895 கிலோமீட்டர் ஸ்கொயர். 895 கிலோமீட்டர் ஸ்கொயர். அடுத்து உலகில் எத்தனை வகையான யானைகள் இருக்கு அப்படின்னா 2 வகையான யானை. ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானைன்னு 2 இருக்கு. ஆப்பிரிக்க யானைகள்ல ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் 2க்குமே தந்தை இருக்கு. ஆனா ஆசிய யானைகள்ல ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தை இருக்கு. அடுத்து ஆசிய யானைகள்ல எந்த யானைக்கு தந்தம் உண்டு அப்படின்னு கேக்குறாங்க. ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் உண்டு. ஆப்பிரிக்க யானைகள்ல எந்த யானைக்கு தந்தம் உண்டு அப்படின்னா ஆண் மற்றும் பெண். ஆப்ஷன் சி. அடுத்து யானை கூட்டத்துக்கு எந்த யானை தலைமை தாங்கும் அப்படின்னா எப்பவுமே பெண் யானை மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா தலைமை தாங்கும். ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ உணவு வந்து தேவைப்படுது அப்படின்னா
சராசரியா சொல்லணும்னா 250 கிலோ புல் வந்து உணவாக தேவைப்படுது. ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வேணும் அப்படின்னா 65 லிட்டர் தண்ணி வந்து தேவை. எது மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு, மோப்ப சக்தி அதிகமா இருக்கும், அதோட கண் பார்வை திறன் கம்மி அப்படின்னு சொல்லும் போது யானை. ஆப்ஷன் டி. யானைக்கு பொதுவாக மனிதர்களை தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யானைகள் பொதுவா மனிதர்களை தாக்குறது கிடையாது. அதோட வழித்தடங்கள்ல குறுக்கிடும் போது மட்டும்தான் அதை என்ன செய்யும் அப்படின்னா மனிதர்களை தாக்கும். அடுத்து, யானைக்கு கண் பார்வை குறைவு, ஆனா கேட்கும் ஆற்றலும் மோப்ப சக்தியும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 மட்டும் தான் என்னது அப்படின்னா சரி. அடுத்து, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேக்குறாங்க. கோவை. கோவையில தான் வனக்கல்லூரி அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையில தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அமைஞ்சிருக்கு. கரடி எவ்வகை உண்ணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரடி வந்து ஒரு அனைத்துண்ணி. தாவரங்களை உண்ணும் விலங்குகள். மனிதர்களையே சில நேரங்கள் அடிக்கான ஊன்றதுக்காக செய்யறது இல்ல, அனைத்துண்ணியான. கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரையான். கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு வந்து கரையான். நன்கு வளர்ந்த கரடியோட எடை வந்து எவ்வளவு கிலோ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சராசரி நல்லா வளர்ந்த கரடி வந்து ஒரு 160 கிலோ இருக்குமா. 160 கிலோ இருக்கும். எந்த விலங்கு இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது? இரவில் மட்டுமே வேட்டையாடக்கூடிய தன்மை கொண்டது புலி. புலி வந்து ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஒரு விலங்கு. அதனால பகல் நேரங்கள்ல பெருசா வந்து கண்ணில் தெரியறது இல்ல. நம்ம அதோடைய அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகும்போது மட்டும் தான் அதை பார்க்க முடியாது. அதாவது உள்ள இருக்கக்கூடிய அந்த கோர் அப்படின்ற பகுதியில. பொதுவாகவே புலி வந்து இரவு பகுதியில தான் வேட்டையாடக்கூடிய தன்மை கொண்டது. புலி வந்து ஒரு பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, புலிகள் தனித்து வாழக்கூடிய இயல்புடையவை. கரெக்ட். புலிகள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ள அந்த ஒரே ஒரு புலி மட்டும்தான் வாழும். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டும்தான் வாழும். அப்ப சி, 2மே சரி. அடுத்து, ஒரு கருவுற்ற புலி எத்தனை நாள்ல குட்டி ஈனும் அப்படின்றாங்க. 90 நாட்கள்ல குட்டியே ஈனும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடாக விளங்கக்கூடியது எது அப்படின்னா புலி. அடுத்து, அதே மாதிரிதான் சிட்டுக்குருவிகள் வந்து சராசரியா சொல்லணும்னா 14வது நாள்ல எல்லாம் குஞ்சுகள் பொறிக்க ஆரம்பிச்சிடும். அது எல்லாத்தையும் ஒன்னோட இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும். பண்புள்ள விலங்கு புலி. காட்டினுடைய அரசனாக வழங்கக்கூடிய வனவிலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கம். ஆனா வனவியல் ஆர்வலர்கள்லாம் எதை புலி காட்டுக்கு ராஜான்னு சொல்றாங்கன்னா புலியை தான் சொல்லுவாங்க. அடுத்து, கீர் சரணாலயம் எங்க அமைஞ்சிருக்கு? கீர்காடுகள் அப்படின்னு சொல்லும் போது குஜராத். இயற்கை விஞ்ஞானிகள் எந்த விலங்கை காட்டின் அரசன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா புலியை தான் காட்டோட அரசன் அப்படின்னு சொல்றாங்க. அழகில் சிறந்த மான் வகை எது அப்படின்னு கேக்குறாங்க. விழாமான், சருகுமான் இதெல்லாம் இருக்கு. அதுல புள்ளிமான் தான் எது அப்படின்னா அழகில் சிறந்தது. ஆசிய யானைகள்ல ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து தந்தம். தந்தம். ஆசிய யானைகள்ல ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கு. ஆப்பிரிக்க யானைகள்ல 2 யானைக்குமே தந்தம் இருக்கும். காட்டாறு அப்படின்றத பிரிச்சு எழுதணும்னா காடு கூட்டல் ஆறு காட்டாறு. ஆப்ஷன் ஏ. அடுத்து, அனைத்துண்ணி அதை பிரிச்சு எழுதணும்னா அனைத்து கூட்டல் உண்ணி அனைத்துண்ணி. ஆப்ஷன் டி. அடுத்து, நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து, வேட்டையாடிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ வழி எவ்வும். இதை பிரிச்சோம்னா இட்டு கூட்டல் ஐ. அப்ப ஐ வழி எவ்வும்ன்ற உடம்படுமை புணர்ச்சி விதிப்படி இந்த இடத்துல ஈ வரும். அடுத்து, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வேட்டையாடிய அப்படின்னு போனோம். அடுத்து, பல்வகை மரங்கள் நிறைந்த ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட காடு அப்படின்றது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணல் தீவு. அசாம் பகுதியில பிரம்மபுத்திரா பகுதிகளில் இருக்கக்கூடியது மணல் தீவு. மணல் தீவில் தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட காடானது எந்த ஆற்றோட நடுவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா பிரம்மபுத்திரா ஆற்றோட நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடியது. ஆப்ஷன் சி. அடுத்து, மணல் தீவில எந்த வகை மட்டும்தான் மரம் மட்டும்தான் வளரும்னு சொன்னாங்கன்னா மூங்கில் மட்டும்தான் வளரும்னு சொன்னாங்க. ஆப்ஷன் சி. இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா ஜாதவ் பயோங். இந்த ஜாதவ் பயோங் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். ஆப்ஷன் சி. ஜாதவ் பயோங் தனி மனிதனாக ஒரு காட்டை உருவாக்குறதுக்கு எத்தனை வருஷம் அவருக்கு ஆயிருக்கு அப்படின்னா 30 ஆண்டுகள் ஆயிருக்கு. அடுத்து, பிரம்மபுத்திரா ஆற்றில் எந்த ஆண்டு வெள்ளம் ஜாதவ் பயோங் காடு உருவாக்குறதுக்கு தூண்டுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா 1979. இந்த 79ல ஏற்பட்ட வெள்ளம் தான் இந்த ஜாதவ் பயோங்கை காடை உருவாக்குறதுக்காக தூண்டுச்சு. அசாமில் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் எத்தனை நாட்கள் செயல்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 3 வருஷம் சமூக காடு வளர்ப்பு திட்டம் வந்து செயல்பட்டுச்சு. எங்க அப்படின்னு கேட்பாங்க. அசாம்ல. மணல் பரப்பில் மூங்கில் தவிர மற்ற மரங்களும் வளர மண்ணினுடைய தன்மையை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜாதவ் பயோங் கிட்ட சொன்னவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யார் அப்படின்னா ஜாதுநாத். அசாம்ல இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் ஜாதுநாத் அப்படின்றவர். அடுத்து, மணல் பரப்பில் மரம் வளரணும் அப்படின்னா மண்ணோட தன்மையை மாத்த உதவும் ஜாதுநாத் சொன்னாரு. எதை வச்சு மாத்த முடியும் அப்படின்னு சொன்னாருன்னா சிவப்பு கட்டெரும்புகள். அந்த கட்டெரும்புகள் ஊர்ந்து அந்த மண்ணினுடைய வளத்தை வந்து சேர்க்கும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி மண்புழுக்கள் இருந்தாலுமே அந்த மண்ணோட தன்மையை மாற்ற முடியும். அப்ப ஏ அண்ட் டி. ஆப்ஷன் டி.
எந்த விலங்கு தங்கி இருக்கக்கூடிய காட்டை வளமான காடுன்னு சொல்றாங்கன்னா புலி தங்கி இருக்கக்கூடிய காடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு காட்டினுடைய வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது புலி. ஆனா எந்த விலங்கு தங்கி இருக்கக்கூடிய காடு வளமான காடு அப்படின்னா யானைகள் தங்கி இருக்கக்கூடிய காடு தான் வளமான காடு. ஆப்ஷன் பி. காட்டினுடைய வளம் அப்படின்றது எதை குறிக்கும்? அந்த விலங்கு இப்ப பாத்தீங்கன்னா காட்டின் வளத்தை குறிக்க பயன்படக்கூடிய விலங்கு அப்படின்னு சொன்னா அது புலி. எந்த விலங்கு தங்கி இருந்துச்சுன்னா அந்த காடு வளமான காடு அப்படின்னு சொன்னா அது யானை. அடுத்து ஜாதவ் பயோங்க்கு இந்தியாவின் வனமகன் அப்படின்ற பட்டம் வந்து எப்ப கிடைச்சிச்சு அப்படின்னா 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து கொடுத்திருப்பாங்க. பத்மஸ்ரீ பட்டம் அவர் எப்ப கிடைச்சிச்சு அப்படின்னா 2015. ஆப்ஷன் ஏ. ஜாதவ் பயோங்க்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய அமைப்பு எது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். இதுல ஒரு கொஸ்டின், சாரி, இது வந்துட்டு இந்தியாவின் வனமகன் அப்படின்ற பட்டம் வந்து அவங்களுக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் கொடுக்கல, மதிப்புறு முனைவர் பட்டம் தான் கொடுத்திருப்பாங்க. இந்தியாவின் வனமகன் அப்படின்ற பட்டம் வந்து அவருக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா 2012 கிடைக்கும். பத்மஸ்ரீ வந்து 2015. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அவருக்கு வழங்கின பட்டம் எது அப்படின்னா மதிப்புறு முனைவர் பட்டம். சாரி. அடுத்து எந்த விலங்கு வந்த பிறகுதான் காட்டின் உணவு சங்கிலி நிறைவடைந்தது அப்படின்னு சொல்லி ஜாதவ் சொல்றாரு அப்படின்னா புலி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு காட்டினுடைய உணவு சங்கிலி அப்படிங்கிறது நிறைவடைஞ்சதாக அவர் வந்து சொல்றாரு. அடுத்து ஜாதவ் பயோங்கை பாராட்டி பேசியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிட்டு கலிட்டா, வடவிலங்கு ஆர்வலர் ஜிட்டு கலிட்டா. அடுத்து ஜாதவ் பயோங் காட்டை பற்றி எந்த இதழ்ல வந்து செய்தி வந்திருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா. டைம்ஸ் ஆஃப் இந்தியால தான் செய்தி வந்திருந்துச்சு. ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரக்கூடிய இடங்கள்ல எத்தனை மாத்திரை அளவு ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ, கை, பை இப்பெல்லாம் தனியா வந்துச்சுன்னா 2 மாத்திரை. அதே இது தையல், மையல் அப்படின்னு மொழிக்கு முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை. இதே இது வளையல், கடை அப்படின்னு இடையிலையும் இறுதியிலையும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை. அடுத்து சொற்களில் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு ஒலிக்கிறது எது அப்படின்னா ஐகார குறுக்கம். அடுத்ததா ஐகாரம் அப்படின்ற சொல் முதல்ல வரும்போது எத்தனை மாத்திரை அளவுடையதாக ஒலிக்கும் அப்படின்னா 1.5. ஔகார எழுத்து தனித்து வரும்போது எத்தனை மாத்திரை அளவு ஒலிக்கும் அப்படின்னா 2. ஔன்றது தனித்து வரும்போது 2. இதே மொழி முதல் வரும்போது 1.5. ஔகாரம் சொல்லினுடைய இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது எத்தனை மாத்திரை ஒலிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே 1 மாத்திரை. அடுத்து வளம் வந்தான் என்பதில் இருக்கக்கூடிய மகர மெய் எழுத்தானது எத்தனை மாத்திரை அளவுல ஒலிக்குது அப்படின்னா வளம் வந்தான் மகரத்தை அடுத்து மகரம் வரும்போது இந்த மகரமானது அரையிலிருந்து குறைஞ்சு எதுவா ஒலிக்கும் அப்படின்னா 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். இது வந்து மகர குறுக்கம். அடுத்ததா பொருந்தாதே தெரியுது. அம்மா, போலும், மருளும், வளம் வந்தான் இதுல இருக்கக்கூடிய இது எல்லாமே மகர குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு, அம்மாவை தவிர. ஆப்ஷன் ஏ. அடுத்து கலைச்சொல் காண்க. வனவியல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி. முற்றீது, கட்டீது அப்படின்றது எந்த வகை குறுக்கம் அப்படின்றாங்க. ஆயுத எழுத்து, அப்ப அதை தொடர்ந்து வந்துச்சுனாலே ஆயுத குறுக்கம். முள் பிளஸ் தீது, கல் பிளஸ் தீது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வேட்கை அப்படின்ற சொல்லில் ஐகார குறுக்கம் பெறக்கூடிய மாத்திரையினுடைய அளவு. ஐங்கிறது இறுதியில இருக்கு, முதல்ல வந்துச்சு அப்படின்னா தனித்து வந்துச்சு தை, வை, பைன்னு வந்துச்சுன்னா 2 மாத்திரை. இதே இது தையல், மையல் அப்படின்னு வந்துச்சுன்னா மொழிக்கு முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை. ஆனா வேட்கை அப்படின்னும் வளையல் அப்படின்னும் இடையிலையும் இறுதியிலையும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 மாத்திரை. ஆப்ஷன் பி. அடுத்து மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன், மரும், பழம் விழுந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா போலும், போனும் அப்படின்றதுல போலும், மருளும் அப்படிங்கிறது மாறி இருக்கு. மகரத்துக்கு அடுத்து மகரம் வந்திருக்கு. அப்ப இது 3மே மகர குறுக்கம். பணம் கிடைத்ததுங்கிறது அதுல வராது. அடுத்து சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔகார குறுக்கம். முதல்ல மட்டும்தான் வரும். இடையிலையும் இறுதியிலையும் மாத்திரை அளவு கொடுத்திருந்தாலும் அது முதல்ல மட்டும்தான் வரும். வவ்வால், ஔவையார் அப்படின்ட்டு. பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. பால் வந்து 5 வகைப்படும். எப்படி சொல்றாங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். அடுத்ததா இப்ப அதுலதான் கொடுத்திருக்காங்க. பலர்பால் அப்படின்னு சொன்னா அதுல ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. மாணவர்கள், மக்கள் 1. அடுத்ததா ஒன்றன் பால் அப்படின்னா அதுல வந்து அக்ரிணையில ஏதோ ஒன்ன பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. கல், பசு. பெண் பால் அப்படின்னு சொல்லும் போது பெண்களை பத்தி பேசுறாங்க. ஆதினி, மாணவி. அடுத்து ஆண் பால்னு சொல்லும் போது மாணவன், செல்வன். அப்ப 3, 4, 2, 1 இங்க வந்து ஆப்ஷன் கிடையாது, அது வந்து மாறி இருக்கு. அடுத்தது மகளிர் என்ற சொல்லின் எதிர்பாலுக்குரிய பெயரை தேர்க அப்படின்றாங்க. மகளிர் அப்படின்னா பெண்கள்.
அப்ப அதுக்கு எதிர்ப்பால் எது அப்படின்னா ஆடவர். ஆப்ஷன் சி. பல்லுயிர் மண்டலம் அப்படின்றதனுடைய ஆங்கில சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்லுயிர் மண்டலம்ன்றதனுடைய ஆங்கில சொல் பயோடைவர்சிட்டி. அடுத்து அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தெரித்த குரல் அப்படிங்கிறது யாருடையது? ஔவையாருடையது. வள்ளுவர் மட்டும் தான் 2 அடியில் எழுதுவாரா, நாங்களும் எழுதுவோம்னு சொல்லிட்டு அணுவையும் சின்னதாக்கி அணுவை துளைத்து ஏழ்கடலையும் புகட்டி அணுவை விட சின்னதா இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த ஒரு இதுல 7 கடலையும் அதுக்குள்ள வச்சு குறுக தெரித்த குரல், சின்னூண்டுதா வடிவமைக்கப்பட்டது குரல் அப்படின்னு சொல்லி திருக்குறளோட சிறப்பை பத்தி ஔவை சொல்லியிருப்பாங்க. தமிழ் நூல்களில் திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். ஆப்ஷன் டி. அடுத்து அதிகாரம் 70 அதிகாரம் பொருட்பால், 25 அதிகாரம் இன்பத்துப்பால், 38 வந்து அறத்துப்பால். அப்ப 70 அதிகாரம் சொல்லும் போது அறத்துப்பால் 38 அதிகாரங்களை கொண்டது. அப்ப வந்து அறத்துப்பால் 38, பொருட்பால் வந்து 70. அப்ப 1க்கு 2, இன்பத்துப்பால் 3, அறத்துப்பால் 1. இப்ப ஆப்ஷன் டி தான் இதுலயும் ஆன்சர் மாறி இருக்கு. இதோட இயல் 2ல இருக்கக்கூடிய 100 வினாக்கள் முடியுது. நம்ம இயல் 3 அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.